வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு 2 dimensional shapes பத்தியும் 3 dimensional shapes பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அது இல்லாம அதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இரு பரிமாண உருவங்கள் மற்றும் முப்பரிமாண உருவங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ என் கையில ஒரு பேப்பர் இருக்கு பாருங்க. இந்த பேப்பர் என்ன உருவத்துல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே நீங்க சொல்லிடுவீங்க, இது செவ்வகம் உருவம் டீச்சர், ஒரு நீளமும் ஒரு அகலமும் இருக்கு, அதனால இது செவ்வகம் அப்படின்னு சொல்லிட முடியும். அதாவது லென்த் அண்ட் பிரெத் ரெண்டு டைமென்ஷன் இருக்கிறதுனால இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ஒருவேளை இதனுடைய நீளமும் அகலமும் ஒரே அளவுல இருந்தா அது சதுரம்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பரிமாணமும் இந்த மாதிரி இன்னொரு பரிமாணமும் இந்த திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய இந்த மாதிரி உருவங்களை இரு பரிமாண உருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு டைமென்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி, இதனுடைய அளவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம், அப்படி இருக்கிற உருவங்களை 2 dimension அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தட்டையான உருவங்கள்னு தமிழ்லையும் பிளேன் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம். இப்போ இந்த இரு பரிமாண உருவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 dimensional shapesக்கு ஒரு திக்னஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்படி ஒரு மொத்தம் குறிப்பிட்டு சொல்ல அளவுக்கு கூடிய ஒரு மொத்தம் இருக்கு பாருங்க, 1 மில்லிமீட்டர் இருக்குமா இது, சோ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாவே இதை பாருங்க, இது ஒரு டைமென்ஷன், இது இன்னொரு டைமென்ஷன், அப்புறம் இது இன்னொரு டைமென்ஷன், இதை வச்சுதான் நம்ம இது 3 dimension அப்படின்னு. இப்போ இந்த ஹோல் புக்கையும் இது என்ன ஷேப் அப்படின்னு கேட்டா நீங்க ரெக்டாங்கிள் அதாவது செவ்வகம்னு சொன்னா அது தவறு. ஏன்னா பாருங்க, இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன், இது இன்னொரு டைமென்ஷன், இது 3 dimensionல இருக்கிறதுனால இதை நீங்க கன செவ்வகம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இதனுடைய நீளம் அகலம் மற்றும் உயரம் மூணும் சமமா இருந்தா நீங்க அதை கனசதுரம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கியூப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இப்போ இது சாலிட் ஃபிகர், அதாவது நம்ம இது திண்ம உருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 3 dimensional figures. சரிங்களா, இதுக்கு ஒரு நீளம் ஒரு அகலம் இந்த உயரம் அப்படின்னு 3 பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் இதை முப்பரிமாண உருவங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் எல்லா பக்கங்களும் சமமா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கியூப் அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த நீளம் இந்த அகலம் இந்த உயரம் மூணும் சமமா இருக்கும்போது இதை கியூப்னு இங்கிலீஷ்லயும் கனசதுரம் அப்படின்னு தமிழ்லையும் நாம இதை சொல்லுவோம். இதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, எத்தனை எட்ஜஸ் அண்ட் எத்தனை வெர்டிசஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபிகரை வச்சு நம்ம அப்படியே கால்குலேட் பண்ண முடியும். அதாவது எப்படி அப்படின்னா பாருங்க, இதையெல்லாம் ஒவ்வொரு முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேஸஸ் ஆஃப் திஸ் கியூப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும். இதெல்லாம் ஒரு கனசதுரத்துடைய முகங்கள். அப்போ முகங்கள் எத்தனை இருக்கு, அதாவது எத்தனை ஃபேஸஸ் இந்த கியூபுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம இப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா பாருங்க, 1 2 3 4 5 6 அப்படின்னு 6 ஃபேஸஸ், அதாவது 6 முகங்களும். எட்ஜஸ் அப்படின்னா பாருங்க, இந்த பக்கமும் இணைஞ்சு ஒரு கோடு நேர்கோடு வருது பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஃபார்ம்ட் பை ஜாயினிங் தி சைட்ஸ் ஆஃப், இங்க ஒன்னு இருக்கு இந்த மாதிரி இணைற இந்த நேர்கோடுகளை எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் விளிம்புகள் அப்படின்னு தமிழ்லயும் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கியூபுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்னா இப்படி வச்சுட்டு என்ன பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 விளிம்புகள் இருக்கு, அதாவது 12 எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா. இது வெர்டிசஸ்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றையும் வெர்டிசஸ், அதாவது இந்த எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் ஆகுது பாத்தீங்களா, இதை வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் நம்ம உச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயும் சொல்லுவோம். ஸோ இந்த கியூபுக்கு எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னு செக் பண்ணா 1 2 பாத்தீங்களா, 3 4 5 6 7 8 அப்படின்னு 8 உச்சிகள் இதுக்கு இருக்கு. சரிங்களா, இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னா ஐஸ் கியூப் சொல்லலாம். பாருங்க, என் கையில ஒரு டை இருக்கு இல்லைங்களா, பகடை. இப்போ இந்த பகடை என்ன உருவத்துல இருக்கு அப்படின்னா கனசதுர உருவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கியூப் இன் ஷேப். இந்த கனசெவ்வகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இதுக்கு எத்தனை ஃபேஸஸ், எத்தனை முகங்கள், எத்தனை விளிம்புகள், அப்புறம் எத்தனை உச்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் என்னன்னா நான் பாருங்க இப்படி புடிச்சுக்க போறேன். ஸோ 1 2 3 4 5 6 அத்தனை முகங்களும் பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல இருக்கு இல்லைங்களா. all the faces of this cuboid is rectangle in the shape இல்லையா. so this is called the cuboid and நம்ம இதுல எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 எட்ஜஸ் இருக்கு. அதே போல நமக்கு எத்தனை உச்சிகள் வெர்டிசஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். so 1 2 3 4 5 6
7 8 அப்படின்னு 8 வெர்டிசஸ், அதாவது 8 உச்சிகள் இந்த கன செவ்வகத்துக்கு இருக்கு. இது சர்க்கிள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இது என்ன டைமென்ஷன் டீச்சர் அப்படின்னு கேட்டா இது 2 டைமென்ஷனல் ஷேப் தான். இப்போ இது எப்போ 3 டைமென்ஷன் ஆகும் அப்படின்னா, இந்த பிஸ்கெட்டோட இன்னும் ஒரு 4-5 பிஸ்கெட் இப்படி சேர்க்கும் போது இதுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ இதனோட ஷேப் இதை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் அப்படின்னா உருளை அப்படின்னு தமிழ்லையும் இங்கிலீஷ்ல சிலிண்டர் அப்படின்னு சொல்லி, இது சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணா இது ஒரு ஃபேஸ், கீழே இருக்கிறது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ் அப்படின்னு 3 முகங்கள் இருக்கு. இதனுடைய விளிம்புகள் எத்தனை, அதாவது எட்ஜஸ் எத்தனைனா இது ஒரு எட்ஜ் இது ஒரு எட்ஜ்னு 2 எட்ஜஸ் இருக்கு. இதுக்கு உச்சிகள் இருக்கா, வெர்டிசஸ் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வெர்டிசஸ் இதுக்கு இருக்கா, உச்சிகளே கிடையாது இல்லைங்களா. அந்த வட்டத்துக்கே கொஞ்சம் உடம்பு குண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஸ்பியர் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் கோளம் அப்படின்னு தமிழ்லையும் சொல்லுவோம். அப்ப இதுவும் வட்டத்துக்கு முப்பரிமாண உருவம். வட்டம் என்பது இருபரிமாண உருவம், சர்க்கிள் வந்து 2 டைமென்ஷன் இல்லைங்களா. அப்ப இந்த ஸ்பியர் என்ன அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஃபிகர். நமக்கு இந்த மாதிரி சில முப்பரிமாண உருவங்கள் இருக்கு. இதுக்கு பேர் கூம்பு அப்படின்னு தமிழ்லையும் கோன் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம். இதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னா, கீழே ஒரு ஃபேஸ் பாருங்க, இது 2 ஃபேஸஸ் இருக்கும். அதாவது இது ஒரு முகம், இந்த வளைவா இருக்கக்கூடிய இது ஒரு முகம், 2 முகமும் எட்ஜஸ் அதாவது விளிம்புகள் அப்படின்னா இந்த ஒரு விளிம்பு, உச்சி அப்படின்னு சொன்னா இது மட்டும் தான் இல்லைங்களா. சோ ஒரே ஒரு வெர்டெக்ஸும் அப்புறம் ஒரே ஒரு எட்ஜும் கொண்டதுதான் இந்த கோன் அதாவது கூம்பு. ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாருங்க, ஏன் கையில இருக்கிற இந்த பிரமிட்க்கு பேரு ஸ்கொயர் பிரமிட், அதாவது சதுர பிரமிட். இதுக்கு எத்தனை முகங்கள் இருக்கு, அப்புறம் எத்தனை உச்சிகள் இருக்கு, எத்தனை விளிம்புகள் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஃபேஸஸ் அப்படின்னா 1 2 3 4 5 ஃபேஸஸ் இருக்கு, அதாவது 5 முகங்களும். அப்புறம் இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு 8 விளிம்புகள், 8 எட்ஜஸ் இதுக்கு இருக்கு. அப்புறம் இதனுடைய வெர்டிசஸ் அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு வெர்டிசஸ், இங்க ஒரு வெர்டெக்ஸ், இங்கொன்னு 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 மொத்தம் 5 உச்சிகள், அதாவது 5 வெர்டிசஸ் இந்த ஃபிகருக்கு இருக்கு. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்க உருவத்தை நம்ம ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே தமிழ்ல முக்கோண பட்டகம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எத்தனை சைட்ஸ் பாருங்க, நமக்கு இது எத்தனை ஃபேஸஸ், முகங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா, கீழே இருக்கிற இந்த செவ்வகம் 1, இந்த சைடுல 1, இந்த சைடுல 1, 3 4 5 முகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இதனுடைய வெர்டிசஸ் கால்குலேட் பண்றோம்னா பாருங்க, 1 2 3 4 5 6 இல்லைங்களா, 6 வெர்டிசஸ் இருக்கு. இதனுடைய எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னா, இது 1 இது 2 இது 3 4 5 6 7 8 9 இருக்கும் இல்லைங்களா. சோ 9 எட்ஜஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தா தான் இதுதான் சதுர பிரமிட், நம்ம முதலே கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அப்போ என்ன எத்தனை ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 கீழே ஒன்னோட சேர்த்து 5 ஃபேஸஸும் இல்லைங்களா, 5 முகங்களும். வெர்டிசஸ் அப்படின்னா 1 2 3 4 5 வெர்டிசஸும். அதே போல எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற ஃபிகரை நம்ம முக்கோண பிரமிடு அப்படின்னு தமிழ்லையும் ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம். இதனுடைய நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் கவுண்ட் பண்ண போறோம். அதாவது முகங்களின் எண்ணிக்கை 1 2 3 4 ஃபேஸஸ் இதுக்கு உண்டு. அதுக்கப்புறம் இதனுடைய வெர்டிசஸ் கால்குலேட் பண்ணும். உச்சிகள் அப்படின்னா 1 2 3 4 உச்சிகள் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய எட்ஜஸ் அதாவது விளிம்புகள் எத்தனைனா 1 2 3 4 5 6 சோ 6 எட்ஜஸ் இதுக்கு இருக்கு. இப்போ இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லயும் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணா 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஃபேஸஸையும் வெர்டிசஸையும் முகங்களையும் உச்சிகளையும் கூட்டி இதை கழிச்சா 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். சோ அத நாம ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். 2.3ல ஃபர்ஸ்ட் சம் fill in the blanks, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the 3 dimension of a cuboid are dash dash and dash. ஒரு கன செவ்வகத்தின் 3 பரிமாணங்கள் dash dash மற்றும் dash ஆகும். பாருங்க, என் கையில இருக்கிறது ஒரு cuboid இல்லைங்களா. it has a length, breadth and height. These 3 are the 3 dimensions of this cuboid. அதாவது இந்த கன செவ்வகத்துடைய இத நீளம்னு சொல்லுவோம், இது அகலம், இது உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதனுடைய முப்பரிமாணங்கள் ஆகும். சோ அதனுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா 3 dimension are length,
breadth and height. அதுவே தமிழ்ல அப்படின்னா இதனுடைய நீளம் இல்லைங்களா, முப்பரிமாணங்கள் நீளம், அகலம், உயரம். Second question, the meeting point of more than two edges in a polyhedron is called as dash. இரண்டுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி டேஷ் ஆகும். பாருங்க, இதுக்கு எட்ஜஸ் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் தானே நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், விளிம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது மீட் பண்ற இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. we will call it as vertex. அதுவே ப்ளூரல்ல சொல்லணும்னா vertices, ஒன்ன பத்தி சொல்லும்போது vertex னு சொன்னா போதும். அதாவது இந்த விளிம்புகள் சந்திக்கும் இந்த புள்ளிக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. உச்சி அப்படின்னு சொன்னா போதும். சோ அத நாம எழுதிக்கலாம். Third question, the cube has dash faces. அதாவது ஒரு கனசதுரத்துக்கு டேஷ் முகங்கள் உள்ளன. பாருங்க, என் கையில ஒரு கியூப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எத்தனை ஃபேசஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுன்னு இருக்காங்க. நம்ம பாருங்க போட்டுக்கலாம். 1 2 3 4 5 அப்புறம் கீழே 6 இல்லைங்களா. அப்போ ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள் உள்ளன. The cross section of a solid cylinder is dash. ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம் டேஷ் ஆகும். பாருங்க, என் கையில இருக்கிற இத நம்ம ஒரு சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோமா. this is a chalk piece. இதுதான் நம்ம சாலிட் சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திண்ம உருளை. இத இப்படி கட் பண்ணா உள்ள என்ன கிடைக்கும் இருக்காங்க. நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்களா. இது என்ன ஷேப்புங்க, சர்க்கிளா. சோ வட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். the cross section of a solid cylinder is circle. அப்படி இங்கிலீஷ்லயும் ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம் வட்டம் ஆகும் அப்படின்னு தமிழ்லையும் எழுதிட்டோம். அடுத்து, if a net of a 3D shape has 6 plane squares, then it is called as. ஒரு 3D வடிவத்தின் வளையானது 6 சதுர வடிவ தளங்களை பெற்றிருந்தால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதுதாங்க இந்த நெட் ஃபார்ம். அதாவது இந்த மாதிரி 6 ஸ்கொயர்ஸ் இருக்கிற இந்த நெட்டா வந்து ஜாயின் பண்ணா என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. all the 6 faces are squares இல்லைங்களா. எல்லா முகங்களும் சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா இதை சேர்த்து இணைக்கும் போது நமக்கு ஒரு கியூப் கிடைக்கும். சரிங்களா. so we will get a cube. so கனசதுரம் தான் இதனுடைய ஆன்சர். so இங்கிலீஷ்ல கியூப் அப்படினும் அதுவே தமிழ்ல எழுதணும்னா கனசதுரம். Second question, match the following. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற உருவம் பார்க்கிறோம். பாருங்க, இங்க மேல இருக்கக்கூடியது ஒரு செவ்வக வடிவம், ரெக்டாங்கிள் ஷேப். அதுல 3 டைமென்ஷன் அப்படினா நமக்கு என்ன உடனே தெரியும். it is cuboid இங்கிலீஷ்லயும் கன செவ்வகம் தமிழ்லயும் தெரியும். சோ cuboid கன செவ்வகம் அப்படினா ஸ்ட்ரைட்டா நம்ம இதனுடைய ஆன்சரையே எழுதிடலாம். அடுத்து பாருங்க, வட்டத்துக்கு ஒரு உயரம் சேர்ந்திருக்கா. அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லுவோம், சிலிண்டர்னு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல, சிலிண்டர். அப்புறம் உருளை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோங்களா. சோ உருளை. இது பாருங்க, கீழே இருக்கிற ஷேப் முதல்ல பாருங்க. இது ஒரு சதுரம், அதாவது ஒரு ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் இல்ல என்ன வருது அப்படின்னா ஸ்கொயர் பிரமிட் இல்லைங்களா. சோ ஸ்கொயர் பிரமிட் அதாவது சதுர பிரமிடு. இது ஃபோர்த் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு கீழே பாருங்க செவ்வகமும் மேல முக்கோண வடிவமும் உள்ள முக்கோண பட்டகம். அப்ப இங்கிலீஷ்ல ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படின்னும் தமிழ்ல முக்கோண பட்டகம் அப்படின்னு எழுது. Third question, which 3D shapes do the following next represent? Draw them. பின்வரும் முப்பரிமாண வளைகள் எந்த முப்பரிமாண வடிவத்தை குறிக்கின்றன அவற்றை வரைக. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, 6 ஃபேஸஸ் இருக்கு இல்லைங்களா, 6 முகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் சதுர வடிவத்துல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கனால it forms a cube இல்லைங்களா. சோ cube அப்படின்னு இங்கிலீஷ்லயும் கனசதுரம் அப்படின்னு நம்ம இத தமிழ்லயும் சொல்லுவோம். இத நம்மளுக்கு வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரு சதுரம் வரைஞ்சுக்க போறோம்.
அதுக்கப்புறம் இன்னொரு சதுரம் அதுக்குள்ளேயே வர மாதிரி பாருங்க இப்படி வரைகிறோம். இத எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறோம். வேற ஒன்றும் இல்லைங்க பாருங்க, இவ்வளவுதான் நம்ம இந்த கனசதுரம் வரைஞ்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல பாருங்க இருக்கு, 6 முகங்கள் இருக்கு. இப்போ செவ்வக வடிவத்துல 6 முகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோங்களா? அதே இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் கியூபாய்டு, கன செவ்வகம். இதுவும் இதே மாதிரி தான். நம்ம என்ன வரையணும் அப்படின்னா செவ்வகம் 2 வரையணும். ஒரு ரெக்டாங்கிளும் இன்னொரு ரெக்டாங்கிளும் வரைஞ்சு அதை ஜாயின் பண்ணா, நம்ம அந்த எட்ஜஸை மட்டும் ஜாயின் பண்ணா, இந்த விளிம்புகளை மட்டும் சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு இந்த கியூபாய்டு கிடைச்சிடும். சரிங்களா? பாருங்க தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா 3 செவ்வக வடிவமும் 2 முக்கோணம் வடிவமும் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் முக்கோண பட்டகம் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் சொல்லுவோம். இது எப்படி வரையறது அப்படின்னா முதல்ல ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு பாருங்க இப்படி ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க உள்ள அடங்கின மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணா போதும், நமக்கு தேவையான அந்த பிக்சர் கிடைச்சிடும். ஃபோர்த் ஒன் கீழே பாருங்க ஸ்கொயர் ஷேப்லும் 4 ட்ரையாங்கிள்ஸும் கனெக்டடா இருக்கு. இதை இணைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பிரமிட் கிடைக்கும், அதாவது சதுர பிரமிடு நமக்கு இதுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஸ்கொயர் பிரமிட். அதே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா சதுர பிரமிடு. இது எப்படி வரையறது அப்படின்னா முதல்ல பாருங்க ஒரு வெர்டெக்ஸ் இருந்து ஒரு 3 கோடு நம்ம இந்த மாதிரி கீழே போட போறோம். இதை ஜாயின் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இணைச்சு உள்ள இன்னொரு புள்ளி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு கோடு போட்டு இதையும் இணைக்க போறோம். நமக்கு இந்த ஸ்கொயர் பிரமிட் கிடைச்சிடும், சதுர பிரமிடு. பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா 2 சர்க்கிளும் ஒரு ரெக்டாங்கிளும் இருக்கு அப்படின்னா இதை நாம இணைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிலிண்டர் ஷேப் வரும். 2 வட்டமும் ஒரு செவ்வகமும் இருக்கிறது நம்ம இணைச்சோம்னா நமக்கு உருளை வடிவம் கிடைக்கும். இதை எப்படி வரையறது அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்டு மேல இப்படி ஒரு வட்டமும் இப்படி ஒரு வட்டமும் போட்டா போதும். இதுதான் உருளை வடிவம், சிலிண்டர். அவ்வளவுதான்.